நவம்பர் 29, 2025 இன்றைய வேதவசனம் 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. Today's Bible verse 1 Corinthians 13:4. Love is patient and kind. Love does not envy or boast. It is not arrogant. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி ஆவியானவரே எங்களை அன்பாய் நடத்துகின்ற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கும் அப்பா எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாம் கத்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பாய் வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கின்ற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அன்பு சகோதரியை சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவரே அன்பாய் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட இறங்கும் ராஜா. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இப்பொழுது நிரப்புங்க ராஜா. அன்பினால் நிரப்புங்க. உம்மை போல ஆவியானவரே ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள பொறாமை இல்லாதபடிக்கு, இருமாப்பா இல்லாதபடிக்கு அப்பா. ஆவியானவரே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, மற்றவர்களுக்கு நாங்கள் தயவு காட்டும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. சாந்த குணமாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. எப்பொழுது கூட இறங்குவீராக. சின்ன சின்ன காரியத்தை கூட நாங்கள் கோவப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. உம்மை போல அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உம்மை போல இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, எப்பொழுது இறங்கு ராஜா. ஆவியானவரே, அநேக குடும்பங்களில் அன்பு இல்லாததுனால சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் என் தகப்பனை. கணவன் மனைவியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிங்க என் தகப்பனே அப்பா. குடும்பத்தில் ஆவியானவரே சமாதானத்தை கொடுங்க ஆவியானவரே. பிரச்சனைகள், சண்டைகள் வேண்டாம் என் தகப்பனே. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சத்ரு ஆவியானவரே தேவையில்லாத தீமையான காரியங்களை அப்பா குடும்பங்களில் நிரப்பாத படிக்க நீர் பாதுகாத்து கொள்வீராக. அதற்கு நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆவியானவரை துதிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, குடும்பமாய் உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் ஆவியானவரை படித்து தியானிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே அப்பா, நல்லவரே, வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. தங்களுடைய பிள்ளைகள் மேல அப்போ அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க ராஜா. கத்தாவே, அன்பை தேடிதான் அநேக வாலிப பிள்ளைகள் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனே. ஆம் கத்தாவே, அந்த அன்பை பெற்றோர்கள் காண்பிக்கும் பொழுது ஆவியானவரே அப்பா, அந்த தவறான சூழ்நிலைகள் வரும்பொழுது தங்களுடைய பெற்றோர்களை நினைத்து அவர்கள் அந்த தவறான வழியை விட்டு விலகி வருவார்கள் என் தகப்பனே. இன்றைக்கு கூட ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தங்களுடைய பிள்ளைகள் இடத்துல ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பெற்றோர்கள் உலக காரியங்களுக்காக அப்பா ஓடிக்கொண்டிருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் பிள்ளைகளை கவனிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை என் தகப்பனை. இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்றி வீராக. ஆவியானவரே, தாய் தங்களுடைய பிள்ளைகளோடு இருந்த அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழிகளில் வளர்க்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளையும் நமக்காக தானே நம்மளுடைய பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதனை அறிந்து
அவர்கள் புரிந்து நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. அவர்களும் அப்பா சிறு வயதில் முதல் கொண்டே தங்களுடைய பெற்றோர்களை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெரியோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதியாம் கத்தாவே. அவர்கள் வயதான காலத்தில் அவர்களை விட்டு பிரியாதபடிக்கு தங்கள் பெற்றோர்கள் தங்களுடைய சிறு வயதில் வாலிப வயதில் நம்மளை எப்படி பார்த்து கண்டார்களோ அதே போல் அவர்களை நம்ம பார்த்து கொள்ளணும்னு சொல்லும்படி அந்த ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்களுக்கு அன்பு இல்லை என் தகப்பனே. அன்பு குறைந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே அவர்களுடைய ஆசைகள் போய்கொண்டு இருக்கு என் தகப்பனே. அழிந்து போகின்ற மாயான இச்சையான காரியங்களுக்காக எங்களுடைய மனம் போகாதபடிக்கு அப்பா உம்மை நோக்கி வரும்படி ஆசீர்வதிங்க. உம்மில் நிலைத்திருந்து அப்பா ஒருவரோடு ஒருவர் நாங்கள் அன்பாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஆவியான அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆவியானவரை கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, சதையான இருதயத்தை தைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆவியானவரே ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்தினேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.